பேசுனத சும்மா ஒரு அரை நிமிஷம் இந்த போடுறேன் பாருங்களேன். கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 77 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும். 2024 சொன்னாங்க. எவ்வளவுமா சிலிண்டரு? 1000 ரூபாய். 2வது மாடியில ஏத்தி வைக்க இன்னொரு 60 ரூபாய் சேர்த்து கேக்குறாங்க. 75 ரூபாயாமே பெட்ரோல். 75 ருபீஸா? பெட்ரோல் எரியாது. இதை கேட்கும் போது வயிறு எரியுது எங்களுக்குலாம். ஏம்பா அப்புறம் சொன்னாங்களே, கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும். 2026 உங்க ஆட்சி முடித்து வைக்கப்படும். இளம் விதவைகள் இனிமேல் இருக்க மாட்டார்கள். எப்படி? இளம் விதவைகள்லாம் கிடையாது. முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு டாஸ்மாக போகாம பசங்க இருந்தாதானே, இருக்கும் போதே முடிச்சிடுறது. திரும்பிய திசையெல்லாம் டாஸ்மாக். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஆளுங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதையும் மீறி முடிச்சு உள்ள போய் கண்ட கருமத்தை, கெமிக்கல் சாராயத்தை குடிச்சு முடிச்சு வெளியில வந்தோம்னா ஒளிஞ்சிருந்து எங்க இருந்துதான் வருவாங்களோ தெரியல, பாஞ்சு பிடிச்சு ஊது ஊது ஊதுன்னு சொல்லி, ஏம்பா இந்த வேகத்தை கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காமிச்சானே அவனை பிடிக்க நீங்க காட்டினீங்களா? இல்ல. நியூஸ பார்க்க வேதனையா இருக்குங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வீட்டை காட்டுறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சின வீட்லயும் திமுக ஸ்டிக்கர், வாங்கி குடிச்சு செத்தவர் வீட்லயும் திமுக ஸ்டிக்கர். எங்கேயாவது நடக்குமா? எங்கேயாவது இருக்குமா?